அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட தான் உங்களை சந்திப்பது மிக்க சந்தோஷம். இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அடுத்த உலகத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைய நாள் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாக வீட்டில் இருந்த நாட்கள், மிகவும் மறக்க முடியாத நாள் என்று சொல்லலாம். என்னென்ன பிள்ளைகள் வாப்பா எல்லோரும் வீட்டில் ஒன்றாக இருந்த நாட்கள் தான். அவர் வெக்கேஷன் வந்து போகக்கூடிய நாள் நெருங்கிட்டது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ போய் சேர்ந்துட்டார் துபாய்க்கு. இப்போ அன்றைய ஃப்ரைடே வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தேன். லாஸ்ட் ஃப்ரைடேன்றதால் அவர் போகக்கூடிய நாள் லாஸ்ட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள். இப்போ அன்றைய நாள் சிக்கன் பிரியாணி எல்லாம் டேஸ்ட்டாகவும் வந்துச்சு, நல்லாவும் வந்துச்சு. அப்போ அதுக்காக வேண்டி முதல்ல வந்து டெசர்ட்டுக்காக நான் வந்து கஸ்டர்ட் புடிங் செஞ்சேன். கஸ்டர்ட் புடினை நாங்கள் செஞ்சு முதல்ல செட் பண்ண வச்சிடணும். எது இருந்தாலும் கஸ்டர்ட் புடிங் மட்டுமில்லை, வட்டலை அப்பம் மண்ணப்படிகளில் இதெல்லாம் செஞ்ச பிறகு புடினை வந்து ஒரு ட்ரேக்கு நான் மாற்றினேன். இதுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட் ஃப்ளம்ஸ் எல்லாம் தூவி எடுத்துட்டேன். இப்போ அரிசி வந்து சீரக சம்பா கீரி சம்பா அரிசியில் தான் செஞ்சு அதை வந்து நான் அளவுகள் எல்லாம் முன்னப்படி அளந்து எடுத்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். 1 கிலோ அரிசியில் தான் செஞ்சேன். அரிசி நல்லா ஊற வச்சுக்கணும் கழுவி. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி எடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு இதெல்லாம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்து நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு 500 மட்டும் எடுத்து நான் ஃப்ரை பண்ணி போடுறதுக்கும் மேலால். பிரியாணின்றாலே வெங்காயம் தான், வெங்காயம் கட் பண்ண தான் பெரிய ப்ரொசர். அப்போ அதை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். யாரும் இல்லை, அவர் தான் எனக்கு லாஸ்ட்டாக இந்த வெங்காயமே கட் பண்ணி தந்துட்டார். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோ, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து கருவேப்பிலை சம்பளுக்கு மிச்சமாக கருவேப்பிலை நான் உருவி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டேன். இப்போ முதல்ல வந்து நான் இப்போ சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ அது வந்து மெரினேட் பண்ணி வச்சுட்டா ஒரு 1 ஹவர் இல்லாட்டி நைட் ஃபுல்லாக வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல வந்து அரிசி நல்லா கழுவி 1/2 மணித்தாலும் மட்டும் ஊற வச்சிடணும். சிக்கனுக்கு வந்து மசாலாக்கள் வந்து மிளகாய், மல்லி, மஞ்சள், சீரகம், கரம் மசாலா, அதோடு வந்து பிரியாணி மசாலா தூள் இதெல்லாம் போட்ட பிறகு தயிர், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே பரட்டி வச்சிட வேண்டியதுதான். இந்த சிக்கனை வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக அப்படி ஊற வச்சுருந்தாலும் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஆழமான சட்டி எடுத்துக்கணும். அந்த சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் நான் வந்து கொஞ்சம் ஒனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து பிரியாணிக்கு மேலால் போடுறதுக்கு. அதோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நெய் போட்டு நல்லா சூடாகணும். சூடாகி வர சொல்ல இதோட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துடணும். அதை மறந்துட்டேன். அதோட வெங்காயம் சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர சொல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டேன். யாருக்கும் மறக்கத்தானே செய்யும், அப்படியே நான் செஞ்சிருந்தேன். இப்போ இதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்த பிறகு பச்சை வாசனை போகும் அளவு நல்லா வதங்க விடணும். அதோட தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சின்னது பெரியது, அதோட கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துனேன். கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துட்டு வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து என்னுடைய பிரியாணியில் எப்போதும் கருவேப்பிலை ரொம்ப நான் சேர்த்துடுவேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா இதை மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். அது நல்லா வதங்கி வரும். 5 நிமிஷத்துக்கு ஒரு மூடி திறந்து பார்த்தா நல்லா வதங்கி வந்துருந்து. இப்போ இதோட வந்து சிக்கனை சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்த பிறகு இந்த சிக்கன் அந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்துட்டு போகணும். எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்கிற மாதிரி கலந்துட்ட பிறகு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு திரும்ப மூட வச்சிடணும். ஏன்னா அந்த மசாலாவெல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கி நல்லா வெந்து வரணும் கொஞ்சம். இப்போ நாங்கள் ஊற வச்சு இந்த அரிசியும் 10 நிமிஷத்துக்கு பிறகு இதோட சேர்த்துட வேண்டியதாக. இந்த டைம் படி நீங்கள் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுப்பாங்க, நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா சிக்கன் பிரியாணி வரும். ஊற வச்சு இந்த அரிசியும் சேர்த்த பிறகு அதோட தண்ணி சேர்த்துக்கணும். 1க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களோட அரிசி கூடுதலான ஊற இருந்தால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களோட அரிசி தண்ணி குடிக்கிற அளவை பார்த்து. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். ஒரு எலுமிச்சை நல்லா புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அது கிளிப்படி பட்டில்ல உப்பு சேர்த்த பிறகு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியதுதான். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ரைஸும் தண்ணியும் ஒரே மட்டத்தில் வர சொல்ல பழைய தோசை கலந்து போட்டு டம் போட்டுடுங்க. இந்த இதோட வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நெய் வந்து 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து அதோட ஃப்ரை பண்ணி வச்சு இந்த ஒனியன் ஃப்ளம்ஸுகள் சேர்த்துட்டு உங்களுக்கு நட்ஸ் இந்த இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இதுக்கு மேலே கொஞ்சம் ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்த பிறகு இதை வந்து டம் போட்டு எடுத்துட்டேன். 10 நிமிஷத்துக்கு பிறகு டம் போட்ட பிறகு நீங்கள் அப்படியே ஃப்ளேம் ஆஃப் ஆக்கிடும். ஆஃப் ஆகின பிறகு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் எரிச்சிட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை இறக்கி எடுக்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து எக் வந்து பாயில் ஆகி நிற்குது ஈக்குவல் சைட் டிஷ்ஷுக்காக. இதுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் செய்யணும். அது ட்ரிங்க் இல்லை, இந்த ட்ரிங்கை குடித்தா இந்த பிரியாணி சாப்பிட்ட போல இல்லை, நல்ல செரிமானம் ஆகிடும். இஞ்சி அதோட லெமன் போட்டு அதோட சீனி தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துட்டேன். இந்த ஜூஸ் தான். இப்போ எங்கள் பிரியாணி பார்த்தா நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா வந்துச்சு. நாங்கள் பிரியாணி செய்திருந்தா
பிரியாணி சரி வருமோ, நறுக்கு அரிசி ஆகுமோ அப்படி ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இதே முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்க, நல்ல பெர்ஃபெக்டாக வரும். பிரியாணி சட்டியில் வந்து ரைஸை காட்டின அடிக்கு எப்படியும் அடி பிடிச்சி இருக்காது. நல்லா பிரியாணி உதிரி உதிரியாக நல்லா வந்துருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டும் கூட, மணமும் கூட. அதே மாதிரி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு சட்டில் அடிப்பதையை பார்த்தாலும் தெரியும், உங்களுக்கு எந்த வித அடிப்பிடிப்பு எதுவும் இல்லை. இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். என்ன ஜும்மா டைமில் அவசரம் எல்லோரும் பள்ளி விட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ சாப்பாடு போட்ட டைம். இப்போ நான் இது சஹனுக்கே நான் எடுத்து போட்டுட்டேன். எல்லோரும் சஹன்லேருந்து சாப்பிட போகிறோம். இந்த பிரியாணியோட இந்த ட்ரிங்க் பெப்சியோ கொக்கா கோலா எதுவும் தேவையில்லை, இந்த ட்ரிங்க்ஸ் ஒன்றே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பிரியாணி செய்தாலும் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சைட் டிஷ் வந்து நான் வந்து தயிர் சாம்பல், கருவேப்பிலை சாம்பல், எக் பாயில் பண்ணி அதில் பெப்பர் தூவி எடுத்துட்டேன். டெசர்ட்டுக்காக வந்து கஸ்டர்ட் புடிங் செஞ்சுருந்தேன். கஸ்டர்ட் புடிங் வந்து நான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ டைமுக்கு நான் அதை எடுத்து அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எங்கள் 2 ஜும்மா நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே உலகம் இப்படி தான் போணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.